என்ன பண்ற நீ? ஏன் உங்க லீலைக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கா? என்ன பேசுற? இது கோயில். ஏய் நிறுத்த. நான் என் புருஷன் கூட பேசிட்டு இருக்கேன், நீ வாய் திறக்காத. என்னமோ ராமனுக்கு அடுத்தபடியா உத்தம நீங்க தான் உங்க தம்பி வாதாடினாரு. இப்படிதான் கோவிலுக்கு வந்த இடத்துல கூத்தடிப்பீங்களா? அகிலா புரிஞ்சுக்காம பேசாத. கோயில்ல யாரா தப்பா நடந்துப்பாங்க. நீங்க நடந்துக்கிறீங்களே குமார், அது எப்படி குமார்? ஒவ்வொரு தடவை தப்பு பண்ணும்போது கையும் களவுமா புடிச்சு கொடுத்தாலும் இல்லன்னு சாதிக்கிறதே உங்க வேலையா போச்சு. இவ்வளவு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு எப்படி வெக்கமே இல்லாம எங்க வீட்டுக்கு வந்து சமாதானம் பேசுறீங்கன்னு தெரியல. என்ன அகிலா, நான் என்னமோ இவர் கூட ஜோடியா சாமி கும்பிட வந்தேங்கிற மாதிரி பேசுற? நாங்க எம்டி கூட தான் வந்தோம், எதேச்சியா தான் கோயிலுக்கு வந்தோம். படிச்சி நிறுத்து. இவர்தான் உன்னை டைவர்ஸ் பண்ணி தாலிய புடுங்கிக்கிட்டு துரத்தி விட்டுட்டாருல, அதுக்கப்புறமே எப்படி இவர் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க? உனக்கு வெக்கமால எதுவுமே இல்லையா? காரி துப்பி உன் மேல சாணி தண்ணிய ஊத்துனாலும் உனக்குலாம் வெக்கமாவே இருக்காதா? அகிலா எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். தயவு செஞ்சு வீட்டுக்கு போ, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க, பப்ளிக்ல வச்சு அசிங்கப்படுத்தாத ப்ளீஸ். இவ வெக்கமே இல்லாம உங்க மேல கை வச்சு கொஞ்சிட்டு இருப்பா. கோவில்னு கூட பார்க்காம நீங்க அதை அலோ பண்ணுவீங்க. நான் நியாயம் கேட்டா அது அசிங்கம் இல்ல உங்களுக்கு? தப்பா பேசாத அகிலா, இவ மேல எந்த தப்பும் இல்ல. நாங்க கோயிலுக்கு வந்ததே எதார்ச்சியா நடந்ததுதான். நானும் அதைத்தானே சொல்றேன். நீங்க எதேச்சா கோயிலுக்கு வந்தீங்க, எதேச்சா கூத்தடிச்சீங்கன்னு நானும் சொல்றேன். அகிலா, திரும்ப திரும்ப கூத்தடிச்சிங்கன்னு மோசமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாத. அதை விட மோசமான வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். கோயிலாச்சன்னு பாக்குறேன், வெக்கம் கெட்டவளே. அகிலா, நீ ஆத்திரத்துல கண்டபடி வார்த்தையை விடுற. 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறோம், எம்டி கூட கோயிலுக்கு வந்தோம். நீயும் ஆபீஸ்க்கு போனவ தானே, இதெல்லாம் சகஜம்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு இப்படி பஜாரி மாதிரி பேசுற? யாருடி பஜாரி? நீ தாண்டி பஜாரி. குமார், what is this? யார் இந்த லேடி இவ்வளவு கேவலமா பேசுறாங்க? கோயில வச்சு என்ன பேச்சு பேசுற? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏய், நீ பேசின உன்னை கொன்னுடுவேன். நீ தாண்டி அடுத்தவ புருஷனுக்கு அலைஞ்சிட்டு இருக்க. பொம்பளையான்னு கேக்குறதுன்னா நான் தான் உன்னை கேட்கணும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை வாயை திறந்து அடிச்ச கொன்னுடுவேன். உன்னை கொன்றுவேன். போனா போட்டுன்னு பார்த்தா ஓவரா பேசுற. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இந்த கேடு கெட்டவளுக்காக என்னைய அடிச்சிட்டீங்கல்ல? கேடு கெட்டவ யாருன்னு நீயே யோசிச்சு பாரு, உனக்கு புரியும். இத்தனை பேர் முன்னாடி நீ தான் என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க. கேட்டா இவ்வளவு கேடு கெட்டவாங்கறியா? குமார் விடுங்க, சொல்லிட்டு போட்டோம். அகிலாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்கல, அதனால தான் இப்படி பேசுறா. அவ என்ன அடிச்சாலும் அடிச்சிட்டு போட்டோம், ஆனா நீங்க அவளை அடிச்சது நீ கொஞ்சம் வாய முடியா? நல்லா இருங்க. அவ கூட சேர்ந்து என்ன அடிச்சிட்டீங்கல்ல, 2 பேரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. அகிலா, குமார், இட்ஸ் வெரி எம்பாரசிங். நல்ல மூட்ல சாமி கும்பிட வந்தோம், அந்த லேடி நம்ம எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. வாங்க போலாம். வாங்க. குமார், நம்ம 2 பேரையும் ஒன்னா பார்த்ததால தான் அகிலா டென்ஷன் ஆயிட்டா. அதுக்காக நீங்க டென்ஷன் ஆயிருக்க. நீ வாய முடியா? சனிய மாதிரி வந்து என் உசுர வாங்குது. எல்லாம் ஒன்னாலதான்.